ஒரே நாடு ஒரே தேர்தல் முறையை அமுல்படுத்தலாம் என்று முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. இந்திய அரசியலை அடியோடு புரட்டி போடக்கூடிய இந்த திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதை 19,000 பக்கங்கள் கொண்ட அறிக்கையில் குழு விவரித்திருக்கிறது. அது பற்றிய நமது செய்தி தொகுப்பில், அதாவது நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். லோக்சபா, சட்டசபை மற்றும் பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்வதற்காக முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் கடந்த செப்டம்பரில் உயர்நிலை குழுவை மத்திய அரசு அமைத்தது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ராஜ்யசபா முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத், 15வது நிதிக்குழுவின் முன்னாள் தலைவர் என்.கே. சிங், லோக்சபா முன்னாள் செயலர் சுபாஷ் கஷ்யப், மூத்த வழக்கறிஞர் ஹரிஷ் சால்வே, முன்னாள் தலைமை கண்காணிப்பு ஆணையர் சஞ்சய் கோத்தாரி, மத்திய சட்ட அமைச்சர் அர்ஜுன் ராம் மெகாவால் குழுவில் இடம்பெற்றிருந்தனர். இந்த குழு 6 மாதங்களில் நாடெங்கும் 65 கூட்டங்களை நடத்தி பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசனை நடத்தியிருக்கிறது. பொதுமக்களிடமிருந்து ஆயிரக்கணக்கான யோசனைகளையும் சேகரித்திருக்கிறார்கள். அதன் முடிவில் 18,626 பக்கங்களை கொண்ட அறிக்கையை தயார் செய்திருக்கிறது. அதை ஜனாதிபதியிடம் முன்னாள் ஜனாதிபதி நேற்று வழங்கியிருக்கிறார். அந்த அறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்களை பற்றி பார்க்கலாம். நாடு சுதந்திரம் அடைந்த பின் லோக்சபா மற்றும் சட்டசபைகளுக்கு ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடந்தது. காலப்போக்கில் பல காரணங்களால் அது மாறியது. ஒவ்வொரு சட்டசபைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் தேர்தல் நடப்பதால் பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. உள்ளாட்சி அமைப்புக்கான தேர்தல் வெவ்வேறு மாநிலங்களில் வேறு காலங்களில் நடக்கிறது. எங்காவது ஏதாவது தேர்தல் நடக்காத ஆண்டே இல்லை என்பதனால் தொழில்கள், திட்டங்கள் பாதிக்கப்படுகிறது. வழிகாட்டு விதிகளை அடிக்கடி அமல்படுத்துவதால் அரசு நிர்வாகம் தொடர்ச்சியாக செயல்பட முடியாத நிலை ஏற்படுகிறது. அடுத்தடுத்து தேர்தல் நடப்பதால் அரசுக்கும் கட்சிகளுக்கும் வேட்பாளர்களுக்கும் அதிகம் செலவாகிறது. தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்களின் பணிகளும் பாதிக்கப்படுகிறது. இந்த பிரச்சினை தொடர்பாக பல்வேறு தரப்பினரிடம் ஆலோசனை நடத்தப்பட்டது. கட்சிகளின் கருத்தும் கேட்கப்பட்டது. 47 கட்சிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உட்பட 15 கட்சிகள் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது சரியாக இருக்காது என எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். 32 கட்சிகள் இது நல்ல யோசனை என ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். பலமுறை நினைவூட்டல் அனுப்பியும் 15 கட்சிகள் எந்த கருத்தும் கூறவில்லை. கருத்து தெரிந்தவர்களில் 85% பேர் ஒரே தேர்தலுக்கு ஆதரவளிக்கிறார்கள். இந்த திட்டத்தை அடுத்து வரவிருக்கும் ஏதேனும் ஒரு லோக்சபா தேர்தலில் இருந்து செயல்படுத்தலாம். அந்த ஆண்டில் லோக்சபாவுடன் அனைத்து சட்டசபைகளும் ஆயுட்காலம் முடிவுற்றதாக கணக்கிட வேண்டும். இதன் விளைவாக சில மாநில சட்டசபைகள் 5 ஆண்டு காலத்தை முடிக்காமலே கலைக்கப்படலாம். லோக்சபா, சட்டசபை தேர்தல்கள் முடிந்த 100 நாட்களுக்குள் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்த வேண்டும். அதற்கான சட்ட திருத்தங்களுக்கு மட்டும் பாதிக்கு மேலான மாநிலங்களில் ஒப்புதல் தேவைப்படும். லோக்சபா, சட்டசபை, உள்ளாட்சி ஆகிய 3 தேர்தலுக்கும் பொதுவான வாக்காளர் பட்டியல் தயாரிக்க வேண்டும். வாக்காளர்களுக்கு ஒரே அடையாள அட்டை போதும். அரசியல் சட்டத்தில் இதற்காக சில திருத்தங்கள் செய்ய வேண்டும். அவை லோக்சபா மற்றும் சட்டசபைகளின் ஆயுட்காலம் சம்பந்தப்பட்டவை. அதை திருத்தங்களை பார்லிமெண்ட் நிறைவேற்றலாம். மாநில சட்டசபைகள் அதை ஏற்று தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய சட்ட ரீதியான அவசியம் இல்லை. இவ்வாறு அறிக்கையிலும் கூறப்பட்டிருக்கிறது. கடந்த 1983இல் தேர்தல் கமிஷன் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த பரிந்துரை செய்திருக்கிறது. சட்ட கமிஷனில் 1999, 2015, 2018 ஆண்டறிக்கைகளில் இது பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தை ஆய்வு செய்த தேர்தல் கமிஷன் 2002இல் வெளியிட்ட அறிக்கையில் ஒரே நேரத்தில் தேர்தல் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சட்டத்துறைக்கான பார்லிமெண்ட் நிலைக்குழு 2015ஆம் ஆண்டில் பரிந்துரைத்திருக்கிறது. மத்திய அரசுக்கு ஆலோசனை வழங்கும் நிதி ஆயோக் 2017இல் பரிந்துரையும் செய்திருக்கிறது. தென்னாப்பிரிக்கா, ஸ்வீடன், பெல்ஜியம், ஜெர்மனி, ஜப்பான், இந்தோனேசியா, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளில் பார்லிமெண்ட்டுக்கும் மாகாண சட்டசபைகளுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்படுகிறது. உயர்நிலைக் குழு 62 கட்சிகளும் கருத்து கேட்டது. அதில் 32 கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். 15 கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். மீதமுள்ள 15 கட்சிகள் எந்த கருத்தும் சொல்லவில்லை. தேசிய கட்சிகளில் காங்கிரசும், ஆம் ஆத்மி, பகுஜன் சமாஜும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். பாஜக மற்றும் தேசிய மக்கள் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ள மாநில கட்சிகளின் திரிணாமுல் காங்கிரஸ், திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், சமாஜ்வாதி எதிர்ப்பு தெரிவித்தன. அதிமுக, பிஜி ஜனதா தளம், லோக் ஜனசக்தி, சிவசேனா, ஐக்கிய ஜனதா தளம், அகாலி தளம் ஆதரவு தெரிவித்துள்ள நிலையில் பாரத் ராஷ்டிரிய சமிதி, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், தேசிய மாநாடு, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ராஷ்டிரிய ஜனதா தளம், தெலுங்கு தேசம், தேசியவாத காங்கிரஸ், ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ் எந்த பதிலும் அனுப்பவில்லை. உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா, ரஞ்சன் கோகாய், சரத் அரவிந்த் பாப்டே, யூ லலித் ஆகியோர் ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதிகள் 6 பேர் ஆதரவாகவும் 3 பேர் எதிர்த்தும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். முன்னாள் தலைமை தேர்தல் கமிஷனர்கள் 4 பேரும் ஒரே தேர்தலை வரவேற்றிருக்கிறார்கள். தற்போது உள்ள மற்றும் ஓய்வு பெற்ற மாநில தலைமை தேர்தல் கமிஷனர்கள் 7 பேர் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக தேர்தல் கமிஷனர் பழனிக்குமார் சில பிரச்சனைகளை சுட்டிக்காட்டியிருக்கிறார்.
ஒரே நேரத்தில் திட்டத்தை எப்போது செயல்படுத்தலாம் என்பதை குழு பரிந்துரைக்கவில்லை. அடுத்து வரும் 2029 லோக்சபா தேர்தலில் இது நடைமுறைக்கு வரும் என வைத்துக்கொண்டால் அனைத்து மாநில சட்டசபையிலும் ஆயுளோடு அதோடு முடிவுக்கு வரும். மத்திய மாநில ஆட்சிகள் அனைத்தும் 2034 வரை தொடர முடியும். அதற்கு முன்னதாக ஏதாவது மாநிலத்தில் ஆட்சி கவிழ்ந்தால் அந்த மாநிலத்தில் புதிதாக சட்டசபை தேர்தல் நடத்தலாம். ஆனால் அதில் வெற்றி பெறும் கட்சி 5 ஆண்டுகள் ஆட்சி செய்ய முடியாது. லோக்சபாவின் காலம் முடியும் போது அந்த சட்டசபையின் ஆயுளும் முடிந்துவிடும். ஆட்சி கவிழ்ப்பு, தொங்கு சட்டசபை, நம்பிக்கையில்லா தீர்மானம், வெற்றி போன்ற காரணங்களால் லோக்சபா அல்லது சட்டசபையில் ஆளுங்கட்சி தோற்றாலும் இதே கணக்கை தான் பின்பற்ற வேண்டும் என்று செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள். ஒரே நாடு